Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேப்பர்ஸ் வச்சு எப்படி கிரவுன் செய்யலாம்னா பார்க்க போறோம். அதுக்காக நான் ப்ளூ கலர்ல ஒரு கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். அதை நான் இப்ப வீடியோல காட்டுற மாதிரியே பாதியா மடிச்சுக்கிறேன். இப்போ அதையுமே பாதியா மடிச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா நம்ம மடிச்சிருக்கோம்ல லாஸ்டா அதை ஓபன் பண்ணிட்டு அந்த லைனை சென்டர் பாயிண்டா வச்சிட்டு சைடுல இருக்க ரெண்டு சைடுமே ட்ரையாங்கிளா மடிச்சு விட்டுடுறேன். இது மாதிரி மடிச்சு முடிச்சதும் கீழே எக்ஸஸா இருக்க பேப்பரையும் மடிக்க போறேன். இது மாதிரி மடிச்சிட்டு இப்போ அதையும் ரெண்டா மடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒயிட் பேப்பர்லேயே கூட செஞ்சுக்கலாம். குட்டீஸ் யாரா ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டலாக 6 பேப்பர்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இல்லைனா க்ரௌன் ரொம்ப பெருசாகிடும். அதனால 6 பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லா பேப்பர்லையுமே மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக க்ளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணுறேன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பேப்பரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து லைன் பண்ணியிருந்தோம்ல அதையும் அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒட்டிட வேண்டியதான். இதே மாதிரி தான் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த 7 பேப்பர்ஸுமே ஒட்ட போகிறேன். எல்லா பேப்பருமே ஜாயின் பண்ணதும் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளும் லாஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணாமல் மற்ற எல்லா பேப்பருக்கும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இதை இப்படி வளைச்சு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளையும் லாஸ்ட் ட்ரையாங்கிளையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் அந்த பேப்பரில் பண்ணியிருக்க அந்த லைனும் அந்த ட்ரையாங்கிளோடைய சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதை ஒட்டிடுறேன். இப்போ ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம க்ரோன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். பை.